சமையலறையே ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கர் பியாக்ஸ் vlogs. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்ப்போம் தேவையான பொருள் என்னான்ட்டு. தாளிக்கிறதுக்கு கருத்து உளுந்தப்பருப்பு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 1 இன்ச் ஜிஞ்சரை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் நான் உருளைக்கிழங்க ரொம்ப சின்ன சின்னதாக க்யூபாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இல்லைனா கலர் மாறிடும், அதுக்காக நான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு மேலே வானல் போட்டிருக்கேன். வானல் சூடாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெயில் மட்டும்தான் இது நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எதுவும் தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதுல, அதனால தான் ரொம்ப சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் இப்போ அந்த 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்து பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இஞ்சி பூண்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வச்சுருந்தோம் இல்லையா, அது நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக நம்ம ஒரு வதக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூளும் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, தண்ணியில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த எண்ணெயிலே மட்டும்தான் வேக வைக்கணும். நல்லா தண்ணி எடுத்துட்டு நீங்கள் பொட்டேட்டோவை போட்டுடுங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் வாய்வு இது, அதனால் நான் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பொட்டேட்டோ சாப்பிட்டாலே வாய்வு இருக்கும், அதனால் லைட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூனில் ஒரு 2 சிட்டிக்கு ஆட் பண்ணிங்கனாலே போதும். அதை கலக்கி விட்டுடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. நான் மூடி வச்சு வேக வச்சேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார முடிஞ்சிடும். நல்லா வெந்துருச்சு. நான் இந்த பெருஞ்சீரகம் போட போகிறேன். ஒரு அரை டீஸ்பூன். இப்படி நீங்கள் கொஞ்சம் கையாலே கூட நீங்கள் நசுக்கி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த பெருஞ்சீரகம் போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வறுவலை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், நீங்கள் லெமன் ரைஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஒரு டொமேட்டோ ரைஸ் பண்ணிங்கன்னா சரி, எம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சங்கர் பிரியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.